विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् एको नैकस्सवः किं यत्तत्पदमनुत्तमम् लोकबन्धुर्लोकनाथो माधवो भक्तवत्सलः. இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய பரஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் 3 உருவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று பரஸ்வரூபம், இரண்டாவது சூக்ஷ்மஸ்வரூபம், மூணாவது ஸ்தூலஸ்வரூபம். எந்த தெய்வத்தை எடுத்துட்டாலும் அந்த தெய்வத்தினுடைய பரஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். எதை உபனிஷத்துகள்லாம் பிரம்மம்னு சொல்றதோ அதான் அந்த ஸ்வரூபம். ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. இருக்கிற ஒரு தத்துவத்தை பலவாக காணுகிறார்கள். அப்படி ஆகையால் எந்த தெய்வம் எடுத்துட்டாலும், ராமனோ கிருஷ்ணனோ கணபதியோ அனுமானோ, எந்த தெய்வம் எடுத்துட்டாலும் அத்தனை தெய்வமும் உங்க ஆத்ம தத்துவத்தை தான் சொல்றது. எதை உபனிஷத்துகள்லாம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேதனிதம் குஹாயாம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றதோ, உங்க இதய குகைக்குள்ள எந்த ஸ்வரூபம் இருக்குன்னு சொல்றதோ அதுதான் எல்லா தேவதைகளுடைய ஸ்வரூபம். ஆகையால் தாங்கள் எந்த தேவதையை போற்றினாலும் கடைசியில் போய் சேர்றது என்ன? நதீனாம் சாகரோகதி. இதைகள்லாம் எவ்வளவு தூரம் பிரவகித்தாலும் போய் சமுத்திரத்தில் போய் ஒன்னாகிறதோ அதே போல எந்த தெய்வத்தை நீங்க வழிபட்டாலும் கடைசியில போய் சேரக்கூடியதான ஸ்வரூபம் அந்த ஆத்மஸ்வரூபம் தான். வேதாந்த வேத்தியமான ஒரு ஸ்வரூபம் தான். ஆனா அந்த ஸ்வரூபத்தை அறிவது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிசூக்ஷ்மமானது. உங்க மனசோ எப்பொழுதும் ஸ்தூலமான பொருள்களையே பார்த்து பார்த்து பழகினது. அந்த ஸ்தூலமான பொருள்களை பார்த்து பழகின மனசு ஸ்தூலமான சூக்ஷ்மமான பதார்த்தத்தை அறிவது கஷ்டம் எனக்கூடியதான எண்ணத்துல அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? அடுத்ததான ஒரு உருவம் மந்திரம்ங்கிறது. அத்தனை மந்திரங்களும் பகவானுக்கு இருக்கிற ஒவ்வொரு மந்திரமும் ஹனுமன் மந்திரமோ, ராம மந்திரமோ, கிருஷ்ண மந்திரமோ, துர்கா மந்திரமோ, சண்டி மந்திரமோ அல்லது வேற எந்த மந்திரமா இருக்கட்டும், அத்தனை மந்திரங்களும் அந்த தேவதைகளுடைய வடிவங்கள் தான். ஆனா அது எப்படி? சூக்ஷ்மமான வடிவம். ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரம் எங்க இருந்து வந்தது? ஆலம் விதையிலிருந்து வந்தது. அந்த ஆலம் விதைய உரைச்சா அதுக்குள்ள ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்கும். அதான் சூக்ஷ்மஸ்வரூபம். அதுல இருந்தா இவ்வளவு பெரிய அடிக்கட்டை, வேறு, கிளைகள், இலைகள், துளுறுகள், காய், பழம், இத்தனை வித்தியாசங்கள் இருக்கக்கூடியதான அந்த மரமானது எங்கிருந்து வந்தது? அந்த ஆரம் விழுதுல இருந்து வந்தது. அதே மாதிரியே இந்த மந்திரத்துல இருந்து இத்தனையும் வரும். அந்த மந்திரத்தை சர்வதா சர்வகாலமும் தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஆத்மஸ்வரூபம் தெரியும். இந்த மந்திரத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு அது ஒரு சக்தி வேணும். அந்த சக்தியை தான் நமக்கு கொடுக்கறது ஸ்தோத்திரங்கள், நாமாக்களை சொல்லக்கூடியதான ஸ்தோத்திரங்கள். இந்த ஸ்தோத்திரங்கள் என்ன பண்றது? அந்தந்த பகவானுடைய மந்திரங்களை நமக்கு சொல்றது. சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான 1000 நாமாக்களும் 1000 மந்திரங்கள். அதனால்தான் விஸ்வஸ்மை நமஹ, விஷ்ணவே நமஹ அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு மந்திரமும் பை இட் செல்ஃப் தனித்தனியாக அந்த ஸ்வரூபத்தை சொல்றது. ஆகையால் நாம இந்த மந்திரங்கள்ல ஏதாவது ஒரு மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணினாலே போதும். எல்லா மந்திரமும் பகவானுடைய உருவங்கள் தான். ஆனா எப்படிப்பட்டதான உருவம்? சூக்ஷ்மமான உருவம். இந்த முதல்ல சொன்னதான பராஸ்வரூபத்தை அறிவது கஷ்டம். உபனிஷத் வழியாக அறிந்துதான் ஆகணும். அது குருமுகமாக அறியணும்.
அப்படின்னு சொன்னா அது முடியாதவர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள், இப்படிப்பட்டதான மந்திரங்கள் இவைகளை கொடுக்கணும். ஆனா இந்த மந்திரத்தையும் ஸ்தோத்திரையும் சொல்றதுக்கு என்ன வேணும்? மனசுல ஒரு குவாலிபிகேஷன் வேணும். பக்தின்னு ஒண்ணு இருக்கணும். அசஞ்சலமான ஒரு பக்தி இருக்கணும். நிச்சயமா இந்த பகவான் என்னை காப்பாற்றுவாருங்கிற ஒரு பக்தி இருக்கணும். அதோட இல்லாம சூட்சமா இருந்தாலும் அது நமக்கு நிச்சயமாக காப்பாற்றும் எனக்கூடியதான ஸ்ரத்த நம்பிக்கை இருக்கணும். அதுவும் அந்த அளவுக்கு இல்லைங்கிற வாழ்க்கை என்ன பண்றதுன்னு அதுக்கு ஒரு வழி சொல்லணும். இந்த மனிதனா பிறந்தவன் எல்லோருமே நமக்கு இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறான். அவனுக்கு முக்தியில ஆசை உண்டு. அவனுக்கு உயர்ந்ததான ஒரு நிலை கிடைக்கணுமையானால் அவனுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. அதெல்லாம் தள்ளிவிடுப்போம், உன்னுடைய மானிட பிறவியை வேஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்காக பகவான் என்ன பண்ணியிருக்கார்? கருணையோட அவர் உருவத்தை எடுத்துட்டு இருக்கார். சசங்க சக்கரம் சகிதேட குண்டலம் சபீஜவஸ்திரம் சரசீருவேஷணம் சஹாரவக்ஷஸ்தல கோபி கௌஸ்துபம் இப்படிப்பட்டதான உருவங்களை எடுத்துட்டு இருக்கார். இது பாகவதாதிக்கிறதுல நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜ மாலினே இப்படி ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்றோம். தாமரை கண்ணனா இருக்கார், தாமரை மாலையை போட்டிருக்கார், தாமரை திருவடியா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றோம். எதுக்கு? இதெல்லாம் படிச்சுட்டே இருந்தோமேயானால் பகவானுடைய உருவத்தை நாம் மனதில் சேர்த்து கொண்டோமேயானால் மனது இங்கும் லோகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களாக ஆகாமல் இருக்குமேயானால் அந்த மனசுல இருக்கக்கூடியதான சம்ஸ்காரங்கள் குறையும். அதே போல அந்த மனசுல நல்ல சம்ஸ்காரம் பகவத் சம்ஸ்காரமானது ஏற்படும். அதற்கு பிறகு இவன் அந்த பராஸ்வரூபத்தை அறிந்து இப்பிறவிலேயே முக்தி அடைவான் அப்படின்னு ஒரு ராஜபாட்டை போட்டிருக்கு. அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்துல இந்த ஸ்தோத்திரத்திலேயே பராஸ்வரூபத்தை சொல்றது எது? ஏகோ நைகசவ கக்கியம் எத்தத்பதமனுத்தமம். பகவான் ஏகா ஒரே பராஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். நைகா பல உருவங்களை எடுத்துட்டு இருக்க. மாயினால ஒருவரா இருக்கிறவர் பல உருவத்தை எடுத்துக்கலாம். ஆனா பலதாக இருக்கிறது தனித்தனியா இருக்கிறது ஒன்றாகிறது கஷ்டம். ஒண்ணு ஒரே காத்து 1000 பெலூன்ல 1000 ஷேப் எடுத்துக்கலாம். ஆனா தனித்தனியா இருக்கிற கல்லெல்லாம் சேர்ந்து ஒன்னா ஒரு உருவமா அடைய முடியுமா? கஷ்டம். அப்படி ஒன்றாக இருந்தாலும் மலையில நிறைய கற்கள் இருக்கு. ஆனா அந்த மலை ஒன்றாக காணப்படாது. இங்க பார்த்தா ஒரு கல் குத்துட்டு இருக்கு, இந்த கல் நின்று இருக்கு, அப்படிதான் இருக்குமே தவிர ஒன்னாயிடாது. அதே விதமாக ஒன்றாக இருக்கக்கூடியதான பொருள் பலவாக ஆகலாம். ஏகோ நைகா. அதுக்கப்புறம் யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சொன்னோம். யஜ்ஞஸ்வரூபமாக வருங்க. யஜ்ஞங்கிறது கர்மா. இந்த கர்மாவானது அவளுக்கு கொடுத்ததான கர்மாவை யார் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காளோ அவளுடைய சித்தமானது சுத்தியாய் ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். ஆகையால் பகவான் கர்மஸ்வரூபமா இருக்க. கர்மஸ்வரூபம் கர்மாக்கள் உயர்ந்ததான கர்மா ஜோதிஷ்டோமம். எங்க சோமரசத்தை கொண்டு வந்து பிழிஞ்சு தேவதைகளுக்கு கொடுக்குறேடோ அந்த ஜோதிஷ்டோமானது மேற்சிறந்ததான கர்மா அப்படின்னு சொல்லி அந்த கர்ம வடிவமாக இருக்கார். ஆகையால் அவருக்கு சோமஹா அத்தரஸ்வரூபமா இருக்காருங்கிறதுக்காக சவஹா அப்படின்னு சஹா வஹா அப்படின்னு தனியா பிரிக்கிற பட்டபாஸ்கரன் இருக்கட்டும். சவஹா அதுக்கு கிம் எத்தத்பதமனுத்தமம் கஹா யாருன்னு கம்பிரம்ம கம்பிரம்மா. கம்முன்னு சொல்றது பகவானுடைய நாம. இந்த கம்முன சுகம்னு அர்த்தம். இந்த சுகமானது நம்மிடத்துல இருக்கக்கூடியதான சுகம், நமக்குள்ள இருக்கக்கூடியதான சுகம். நிஜமா சுகம் ஆத்மஸ்வரூபத்தில்தான் இருக்க, வேற எங்கேயும் இல்லை. அந்த சுகரூபமான பகவான் எப்பொழுது நாம் உலகத்துல ஈடுபடாம இருக்கோமோ அப்பொழுது நம்மள அனுபவிக்க முடியுது. எத்திர நான்யத் பஸ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா அப்படின்னு பூமானந்தம். எப்பொழுதும் நீங்க இன்னொன்னு பார்க்கலையோ இன்னொன்னு கேட்கலையோ இன்னொன்னு அறியலையோ அந்த ஸ்வரூபத்தை தான் நிஜமான ஆனந்தம் இருக்கு. நாம் பார்க்கக்கூடியதான பொருள்கள்ல வரக்கூடியதான ஒரு ஆனந்தமானது வைஷயிக ஆனந்தம். அது சின்ன திவில ஆனந்தம். சமுத்திரம் போன்றதான ஆனந்தம் உமக்குள்ள இருக்க. நீங்க அனுபவிக்கலாம். இந்த பரமனை தியானம் பண்ணி பரமனை சாட்சாத்காரம் பண்ணிட்டேன்னா அதுக்காக தான் கம்முன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கிம் சவ கிம் கிம்னு சொன்னேனே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா உலகத்துல யாரு அந்த பரமாத்மா என்று தியானம் பண்ணக்கூடியதான விசாரம் பண்ணக்கூடியதான நிலை.
கிம் தத் பிரம்ம கிம் ஆத்மா, அந்த பிரம்மம் எது, உலகத்தை படைத்ததான ஒரு ஸ்வரூபம் எது நமக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சா அவரை கேட்டிருப்போம், ஏன் இன்னும் இப்படி படைச்சா இன்னும் அழகா படைச்சிருக்கலாமே, அவர் போய் தொந்தரவு பண்ணும். ஆனா அவர் என்னாச்சு, மறைஞ்சிருக்கார். அவர் யாரு, காலஸ்வபாவோ நியதி, எதிர்ச்சா காலமா ஸ்வபாவமா, நியதி டிசிப்ளினா, எதிர்ச்சா அவரிட்டமாவா, எப்படி படைச்சார் இந்த உலகத்தை, எதனால படைச்சார் தெரியலையே. இதுக்கெல்லாம் உபனிஷத்து பதில் சொல்றது. ஏன் நான் ஒரு கருப்பா இருக்கேன், நீங்க வெளுப்பா இருக்கல, ஒருத்தர் நீளமா இருக்கார், ஒருத்தர் குட்டையா இருக்கார், ஒருத்தருக்கு அழகா மூக்கு மொழி நன்னா இருக்கு, ஒருத்தர் பார்க்கறது அகோரே பியோ தகோரே பியோ அப்படி இருக்கு, என்ன சொல்றதுன்னு வித்தியாசமே தெரியலையே, ஏன் இப்படி படைச்சார் அப்படி எல்லாம் நமக்கு சந்தேகம் வருது. ஆனா அதற்கெல்லாம் சமாதானம் அவர் சொல்றார். அப்படிப்பட்டதான் அந்த ஸ்வரூபத்தை எப்படி நாம் அறிவது அப்படின்னு மனுஷனுக்கு ஒரு விசாரம் வேணும். சக்கரை திரிக்கிறது, பால் திரிக்கிறதுன்னா பால்ல சக்கரை போட்டிருக்குன்னு அர்த்தம். வெறுமன சாதாரண ஜலம் திரிக்கிறதுன்னு அர்த்தம், அதுல சக்கரை போட்டிருக்கேன். அதே போலயே இந்த உலகத்துக்கெல்லாம் மூல காரணமா ஒருத்தர் இருக்கணுமே, யாராக இருப்பார், அவர் எப்படி இருப்பார், அவரும் நம்ம மாதிரி தான் இருக்காரா, இல்ல அவருக்கு வேற உருவம் உண்டா? ஏன்னா தம் உருவம் மாதிரியே பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. உயவன் இருக்கான், அவன் பண்ற படம் அவன் மாதிரியா இருக்கு இல்லையே, வேற விதமா இருக்கு. ஆகையால் அவன் மாதிரியே நம்ம இருக்கோமா, உலகத்தை படைச்சது பகவானா, அந்த பகவானா எப்படி இருப்பார், இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு விசாரம் வேணும். இந்த விசாரமானது என்ன பண்றது, மற்ற பொருள்ல இருந்து இவன் மனசை மாத்துறது, அது ரொம்ப வேணும். பிறந்த மனைக்கு நம்ம என்ன பண்றோம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இவைகள் பின்னாலேயே ஓடிட்டு இருக்கோம். ஓட்டம் ஓட்டம், அழகான உருவம் வேணும், அழகான சத்தம் வேணும், அழகான சுவை வேணும், அப்படின்னு தானே மனுஷன் அலைஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய மனசை நிறுத்தி அவன் மனசுக்கு சமாதி வரும்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா விசாரம் இருக்கு. விசாரம்னா தமிழ்ல விசாரம் இல்லை, ஒரே விசாரமா இருக்கான் சார், அந்த விசாரம் இல்லை. விசாரம்னா என்கொயரி, அதை யோஜனை பண்றது. அப்படி அதை யோஜனை பண்ணினேன்னா மனசுல இருக்கக்கூடியதான பழைய சம்ஸ்காரங்கள் போகும், சுத்தமான நல்ல வாசனைகள் வரும். அதுக்காக பகவான் எப்படி விசார ரூபமாகவே இருக்கிறார். அதுக்கப்புறம் அடுத்ததாக இருக்கக்கூடியது பதமனுத்தமம். எதுன்னா அது எதுல இருந்து உலகங்கள்லாம் உண்டாச்சோ, எந்த ஸ்வரூபமானது நமக்கு காண வேண்டியதாக இருக்கோ, எதை அறிந்தால் நமக்கு முக்தி வருமோ, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் எது. அதான் எதோ பாயிமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி அப்படின்னு எதுல இருந்து உண்டாகிறதோ, எதனால காப்பாற்றப்படுகிறதோ, எங்க உலகங்கள்லாம் அழிகிறதோ அந்த தத்துவம். இப்ப பிரம்மத்துக்கு என்ன சொன்னோம், நாம ஒரு லட்சணம் சொன்னோம். லட்சணம் என்ன, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்வரூபம் சொன்னோம். இந்த லட்சணமானது தடஸ்த லட்சணம். உலகங்கள் இருக்கும் பொழுது உலகத்தை யார் உண்டு பண்ணினார்னு ஒரு கேள்வி வருது. இந்த உலகத்தை எல்லாம் யார் காப்பாற்றி கொண்டிருக்காருன்னு ஒரு கேள்வி வருது. உலகங்கள்லாம் எங்க அழியறதுன்னு, எப்ப உலகம் இருக்கும் பொழுதுதான் வரும், உலகம் இல்லாத பொழுது வராது. ஆனா உலகம் இல்லாத பொழுதும் பகவான் இருக்கார். ஐயாவதுக்கு என்ன பேரு, தடஸ்த லட்சணம் அப்படின்னு பேரு. அப்படி எது அது வரைக்கும் பார்த்தோம். அதற்கு தத்து இது பார்க்கணும். எதுன்னா எது, தத்துன்னா அது. ஏன்னா அதுங்கிறல பகவான போய் தத்துங்கிறல அப்படின்னு என்ன, இந்த தத்துன்னு சொல்றதுனாலேயே வரக்கூடியதான ஸ்வரூபம் அவர் தான். எதுவாகவும் இருக்கார், அதுவாகவும் இருக்கார். அதுவாகவும் இருக்குன்னா தத்துன்னா தனோதி விஸ்தாரியதே, விஸ்தாரமா இருக்கார் அப்படிங்கிறதுக்காக பிரம்மம். எல்லாமாகவும் இருக்கார், எல்லா பொருளாகவும் இருக்கார். நம்ம பாருங்க, ஆகாசம் எங்க இருக்கு, எல்லாமாகவும் எங்க போனாலும் ஆகாசம் இருக்கு. அதே போல ஆகாசம் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கோ, அதே போல பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார். அதோட மட்டும் இல்ல, எல்லா பொருளுக்களுக்குள்ளேயும் இருக்கார். அந்த பிரம்மத்தை சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் பேரு தது. இது கீதையில ஓம் தத் சதிதி நிர்தேசா பிரம்மணஸ்திரிவித ஸ்மிருதா. தத் என்றும் சத் என்றும் ஓம் என்றும் இந்த மூணு நிர்தேசங்கள், நிர்தேசங்கள்னா அழைப்புகள், அந்த கோட்பாடுகள், அதெல்லாம் பிரம்மத்துக்கு மூன்று கோட்பாடுகள்.
பிரம்மத்துக்கு 3 பேர். அதனாலதான் புஸ்தகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஓம் தத் சத் அப்படிங்கிறோம். இது சொன்னதுமே என்னாச்சு, பிரம்மத்தை நினைச்சா போல அழுத்து. எந்த காரியமா இருந்தாலும் அவனை நினைத்து பண்ணினோமையானால் மங்களம் உண்டாகும் அப்படின்னு அந்த பிரம்மத்தினுடைய ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைர் அபிஸ்மிருதா. மனசுல எவ்வளவு கெடுதல் இருந்தாலும் என்ன பாபம் இருந்தாலும் அவரை நினைத்த மாத்திரத்தினால எல்லா பாபங்களும் போறது. அப்படி அவரை நினைக்கக்கூடியதான ஒரு சுலபமான வழி ஓம் தத் சத். இப்படி சாதாரணமா ஓம்காரம் பிரணவ ரூபமா இருக்க, தது அதுன்னு சொல்லக்கூடியதான பொருளாக இருக்க, சர்வ வியாபகமாக இருக்க, எல்லாமாகவும் எல்லா பொருளாகவும் இருக்க எப்பொழுதும் சத். அப்படி சூன்யமாக நினைக்க விடாது. அப்படி ஓம் தத் சத்துன்னு 3 ஸ்வரூபங்கள் சொல்லியிருக்க. இந்த 3 இது தனித்தனியாக வியாக்கியானம் பகவத்கீதையில பண்ணியிருக்கு. அப்படிப்பட்டதான ஓம் தத் சதிதி நிர்தேசா பிரம்மணஸ்து விதஸ்மிருதா இது பகவத் வச்சனா. அதனால பகவானுக்கு என்ன பேரு, தத்து சத்து சொல்லும். அதுக்கப்புறம் அடுத்ததாக பத்யதே கம்யதே முமுட்சுபிஹி இது பதம். அவருக்கு என்ன பதமனுத்தமம். பகவானுடைய பேர் என்ன, பதமனுத்தமம், உயர்ந்ததான நிலை. இல்ல சார், பகவான போய் ஒரு நிலைங்கிறல, பதம்ங்கிறல, அந்த பதம்னு சொன்ன ஒரு நிலைங்கிறல. பகவான் நிலையா, பகவான் உருவத்தோட இருக்காரு, நம்மளை பார்க்கக்கூடியதான நம்மளை அனுகிரகம் பண்ணக்கூடியதான கருணாமூர்த்தியா இருக்காரு. அப்படி அவர் போய் ஒரு நிலைங்கிறல அப்படின்னு கேட்டா, முன்னால நான் சொன்னேன் இதெல்லாம் பரதத்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அவர் எல்லாமாக இருக்கார், இந்த பதஸ்வரூபமாக இருக்கார். எது முமுட்சுபிஹி கம்யதே இது பதம். முக்தியை வேணும் என்று நினைக்கிறவா எல்லோரும் அடைய வேண்டியதான இடமா இருக்கிறது. எப்படி நதிகள்லாம் எங்கெங்கயோ பிறக்கிறதோ எங்கெங்கயோ அலைஞ்சுட்டு இருக்கோ, கடைசி ஒரு செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. நாமெல்லாம் காலம்பு முடிச்சுட்டு ராத்திரி ஜம்முன்னு தூங்குறோம். அப்புறம் காலம்பு நல்லா இருக்குங்கிறோம், மறுபடியும் மழையிட்டு இருக்கோம். ஆனா நதி ரெஸ்ட் எடுத்துக்கிறதோ அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, தேடிட்டே இருக்கு. அதுக்கு எப்ப ரெஸ்ட்னு சமுத்திரத்தோட சேர்ந்தவர்கள் நதியே இல்லைன்னு. அது மாதிரி தான் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிறவியா எடுத்துண்டு ஒவ்வொன்னா வெவ்வேறு பேர். ஆகாசத்துல இருக்கும் பொழுது அது ஆகாச கங்கான்னு பேர். கீழே இறங்கி வந்ததுமே அதுக்கு மந்தாகினின்னு பேர். ஒரு இடத்த தாண்டி வந்ததுமே பாகீரதின்னு பேர். அலகாபாத்ல வந்ததுன்னா கங்கான்னு பேர். என்ன சார் தனித்தனியாங்கிற, ஒரே பொருள் தான் சார். அது அத்தனை இடத்துல வரும் பொழுது வெவ்வேறு பேர். அதே போலயே எத்தனை பிறவி எடுத்திருக்குமோ, எத்தனை பெயர்கள் எடுத்துருக்குமோ, எத்தனை பொருளை சாப்பிட்டு இருக்குமோ, ஆனா இது வரைக்கும் அந்த பரமனை பார்க்கல, பார்க்கிற முயற்சியும் பண்ணல. இந்த பிறவியில தான் ஏதோ பகவத் அனுகிரகத்தினால கிடைச்சிருக்கு. இப்படி அந்த பகவானை அடைவதற்காக இவ வழிபட்டிருக்க. பத்தியத்தே கம்யத்தே முமுட்சுபிஹி. எதுக்கு இந்த உலகம் வேணும்னு முமுட்சா இல்லை, அது வேணும் இது வேணும். ஓரளவுக்கு நீங்களே பார்க்கலாம், அது வேணும் இது வேணுங்கிற ஆசை குறைஞ்சு போச்சு. தாங்கள் எல்லோருக்கும் வேதாந்தத்தை கேட்டதுமே என்னாச்சு, இது வேணும், இன்னும் பணம் வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும், ஆசை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதுக்கு அடையாளம் என்ன சார்? என் மனசுல ஆசை குறைஞ்சிருக்குங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு, எதை கேட்டாலும் நிறைய இருக்குங்கிற ஒரு எண்ணம் வருது உங்களுக்கு. எதை பார்த்தாலும் போர்மை இருக்கு, அதுல இன்னும் இருக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை வருது. அதான் திருப்தின்னு பேர், அலம் புத்தி அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு மனப்பான்மையோட பகவானை பார்க்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு முமுட்சுக்கள்னு பேர். இது வேணும் அது வேணும் இல்லை, இது வேணும் அது வேணும் சேர்ந்தவாளே கடைசியில மூட்சத்தை அடைஞ்ச துருவசுவாமி அப்பா மடியில உட்காரணும்னு கேட்டார். அவருக்கு என்ன ஸ்வரூபம்? அப்பா மடியில உத்தமன் உட்கார்ந்தான் தம்பி. இவனும் வேணும்னு நினைச்சார். அப்பா மடியில ஏற பார்த்தார். அந்த சுருச்சிங்கிற அம்மா சித்தி கீழே இறக்கி விட்டார். என்ன சொன்ன, நீ என்னுடைய வயசுல நீ பிறக்கல, சுனீதி வயசுல பிறந்திருக்க, அயால் அப்பா மடியில உட்கார யோக்கியதை உனக்கு இல்லைன்னு தள்ளிவிட்டா. குழந்தை கோபிச்சுள்ளது, அழுதது, அம்மா கிட்ட போச்சு. அம்மா என்ன பண்ணுவா? அவளுக்கும் சாமர்த்தியம் இல்லை. நான் சொன்ன பேச்சு ஆத்துக்காரரும் கேட்கல, குழந்தைக்கு சொன்னா புரிகிற நிலை இல்லை. அப்புறம் என்ன பண்ணினா, வேற வழி இல்லைப்பா, சித்தி சொன்னது ரைட்டு,
எதுர்பகாய உதலை கிரகீதா, என்னுடைய வயசுல பிறந்த ஆகையால் நீ தப்பு பண்ணிவிட்டாய், அதனால ஒண்ணும் இல்லை. ஆனா நானியம் தத பத்மபலாதலோஜனாது துக்கச்சிதந்தே மிருகயாமி கிஞ்சனா, உன்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு பத்மபலாத தாமரை கண்ணனா இருக்கக்கூடியதான பகவானை தவிர வேற யாரும் சரியானவாள் இல்லை, அவரால்தான் முடியும். ஏன்னா பிறந்த பிறகு பிராரப்த கர்மாவை மாத்துறதுங்கிறது யாராலையும் முடியாது. அதனால அவரை தியானம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. தியானம் பண்ணினார், பரமாத்மா தோணினார். 6 மாசம் விடாம, ஒரு செகண்டும் விடாம தபஸ் பண்ணினார். நாம ஒரு நாளைக்கு 10 நிமிடம் தபஸ் பண்றப்ப 4 தடவை கண்ணை திறந்து பார்க்கறோம். வழக்கம் இல்லை. எத்தனையோ பிறவைகளை சுத்தி சுத்தி கண்ணை பார்த்து பார்த்து தான் வழக்கமே தவிர ஒரு ஏகாந்தமாக மனசுல நின்று வழக்கம் இல்லை நமக்கு. ஆனா அவர் என்ன பண்ணார், அந்த குழந்தை 6 மாசம் விடாம கண்ணை திறக்காம மனசுலயே பகவான தியானம் பண்ணிட்டே இருந்தார். அப்படி தியானம் பண்ணிருந்தா பரமாத்மா பிரத்யட்சமானதுன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுமே பகவான அவர் கேட்கறதுக்கு வாக்கே இல்லை. ஏன்னா குழந்தைக்கு பேச்சே வரல அந்த சந்தர்ப்பத்துல. அப்பொழுது அவரே அனுகிரகம் பண்ணி அவரை பேச விட உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம், எந்த ஒரு பரமாத்மா என்னுடைய இதயத்துல இருந்து கொண்டு அந்யாம்ச ஹஸ்த சரண சிரவணத்வகாதீன் பிராணன்னமோ பகவதே புருஷாய துப்பியம், என் கண்ணு காது மூக்கு நாக்கு முதலிய எல்லா உருப்படிகளையும் யார் இயங்கி வைக்கிறாரோ அப்படிப்பட்டதான பிராணஸ்வரூபமா இருக்கக்கூடியதான தங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்லி அவருக்கு விசேஷமாக போட்டினார். என்ன வரம் வேணும்னு கேட்கிறார். அவருக்கு தெரியல, மறந்து போயிட்டார். ஏன்னா அப்பா மடியில உட்காரணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுட்டு இது போல நடந்தது, அதுக்காகத்தான் வந்தேன், எங்க அம்மா சொன்னா இப்படி, அம்மா பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு நம்பிக்கையில வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆனா மோட்சமானது இப்ப நான் கொடுக்க மாட்டேன்ட்டவர். ஏன், கொஞ்ச நாள் இருந்து உலகங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ணி என்னுடைய பக்தனானவன் அவனுக்கு மோட்சம் மட்டும் இல்ல போகத்தையும் கொடுத்து மோட்சத்தை கொடுப்பேன். போக ஸ்வர்க அபவர்கதா, போகமும் கொடுப்பேன், ஸ்வர்க்கமும் கொடுப்பேன், மோட்சமும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்பவே மோட்சம் கொடுக்காமல் சில நாட்கள் ராஜ்யபாரத்தை அனுபவி அப்படின்னு சொல்லி இப்பவும் துருவ நட்சத்திரமாக பண்ணிவிட்டார். அவர் துருவ நட்சத்திரமா பண்ணிவிட்டார். இந்த கலியுகாந்தம் எப்படி நட்சத்திரமா இருப்பார். அதற்கு ஒரு மகாபிரளயத்துல அவருக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு. அப்படி புபுட்சுவாக உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள்களை அனுபவிக்கணும் என்றவர்களுக்கு கூட மோட்சத்துல ஆசை வரும்படி பண்ணி அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து போக அபவர்க்க மோட்சங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பரமாத்மா. ஆகையால் அவர் என்ன சொல்லியிருக்கோம், பதம் அனுத்தமம். அனுத்தமம் பதம், உயர்ந்ததான, எதை விட உயர்ந்ததான பதம் இல்லையோ அப்படிப்பட்டதான உயர்ந்ததான பதம் அவரது. ஆகையால் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதான பதம் அப்படின்னு. பத்யதே கம்யதே முமுட்சுபிஹி இது பதம் யஸ்மாத் உத்கிருஷ்டம் நாஸ்தி ததனுத்தமம். எதை விட உயர்ந்ததான ஒரு நிலை இல்லையோ அப்படிப்பட்டதான நிலை பக்தர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவளை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடியதான நிலையாகவும் இருக்கு. அதனால் பத்யதே கம்யதே முமுட்சுபிஹி இது பதம் யஸ்மாத் உத்கிருஷ்டம் நாஸ்தி தத் அனுத்தமம். சவிசேஷணம் ஏகம் நாம, பதம் அனுத்தமம் அப்படின்னு இல்லை, பதம் அனுத்தமம் அப்படின்னு. இந்த பதம் அனுத்தமம்னு ஒரு நாம தானே. ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம் தெரியுமா, இந்த நாம நபும்சகலிங்கத்துல நியூட்டர் ஜெண்டர்ல இருக்கு. அனுத்தமம் பதம் அப்படி. பகவான் மகாவிஷ்ணுவை சொல்லும் பொழுது மாஸ்குலைன் ஜெண்டர்ல தானே சொல்லணும் அப்படின்னு சந்தேகம் வரும். அப்படியெல்லாம் நிர்பந்தம் கிடையாது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படியும் பகவானை எப்படியும் தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்படி எத்தற்பதமனுத்தமம். அதற்கு பிறகு பகவானுடைய லோக பந்து, உலகத்துக்கெல்லாம் பந்து சார். உலகத்தை எல்லாம் கட்டி போடுற, உலகத்தை காப்பாற்றுறார். அதனால 2 அர்த்தத்துல அவருக்கு பந்துன்னு. ஆதாரபூதே அஸ்மின் சகலாஹ லோகாஹ பத்யந்தே இதி லோகானாம் பந்து. எல்லா லோகங்களும் அவரிடத்துல இருக்கு, அவர் எல்லாவற்றையும் கட்டி போட்டிருக்கார். பகவானுக்குள்ளதான் எல்லா உலகமும் இருக்கு.
நாம் பார்த்துட்டு இருக்கோமோ 7-14 புவனங்கள்னு எதை கேள்விப்பட்டு இருக்கோமோ அத்தனையும் அவர் தன்னிடத்துல கட்டி வச்சுட்டு இருக்கார். அவர் வயத்தக்குள்ளதான் இருக்கும். அதனால்தான் அவருடைய சொரூபமான விஸ்வம் உலகமா இருக்கார். பாதுவசிய சர்வா பூதானி திரிபாதசிய அமிர்தம் திவிங்கிறது சுருதி. பாதுவசிய சர்வா பூதானி எல்லா பிராணிகள்ல நீங்க மட்டும் இல்ல, எத்தனை பிராணிகள் பிறந்தனவோ, எத்தனை இருக்கின்றனோ, எத்தனை வரப்போகிறவோ அத்தனை. இந்த பிராணிகளுடைய சங்கியை என்ன 82 லட்சம்னு சொல்ற. அது ஸ்பீஷீஸ் தான். ஆனா ஒவ்வொன்றுலையும் எத்தனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இப்ப விவகாரம் என்னன்னா, இந்த மூமெண்ட்ல 7 மில்லியன் ஏதோ வந்ததுன்னு இப்ப ரீசெண்டா பேப்பர்ல போட்டுருந்தேன். அத்தனை விதமா அத்தனை மனுஷர்கள் மட்டும் இருக்கா. இப்ப இருக்கிறது போன வாழை பத்தி யாருக்கு தெரியும்? நீ எத்தனை பேர் பிறக்க போறான்னு. ஆனா அத்தனையும் எங்க இருக்க? அவருக்குள்ளதான் இருக்கு. ஒரு மனுஷன் இருக்கான், பிறக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் காலம் அடையறான். அதுக்கப்புறம் அவன் என்ன ஆறான்? ஒரு மரமாகவோ ஒரு பிராணியாகவோ இன்னொரு இடத்துல போய் பிறக்கிறான். ஆயல் நீங்க உங்களுடைய கணக்கில் அவர் காலமாயிட்டார் அப்படின்னு நினைக்கிறதே தவிர அவர் இன்னொரு இடத்துல இருக்கார். எங்கே சார் இருக்கார் அப்படின்னு எல்லாம் பகவானுக்கு வாய்த்த கொள்ளத்தான் இருக்கார். எல்லாத்தையும் ஜடரத்துல வச்சுட்டு உலகத்தை காப்பாற்றிருக்கா. இந்த கங்காருங்கிற ஒரு மிருகம் தன்னுடைய குழந்தை தன் வயத்திலேயே வச்சுட்டு எப்படி காப்பாத்துறதோ அதே விதமா நாமெல்லாம் எங்க இருக்கோம்? பகவானுடைய ஜடலத்துல இருந்துட்டு இருக்கோம். ஆகையால் உலகத்தை எல்லாம் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கார். ஆகையால் அவர் பந்து ஆதாரபூதே அஸ்மின், இவரிடத்துல சகலா லோகாக பத்தியந்தே, எல்லா உலகங்களும் கட்டப்பட்டிருக்கு. அதனால லோகத்தை கட்டி இருக்கிறதுனால அவருக்கு லோகபந்துன்னு பேர். அதற்கு பிறகு உலகங்கள்ல உண்டு பண்ணிட்டே இருக்க. அதனால நிஜமா நம்மளுடைய நன்மையை நாடுவது யாரு? அம்மா அப்பா. அவ்வளவு 2 பேரும் தனக்கு சாப்பிடுறதுக்கு இல்லாத போனாலும் குழந்தையை காப்பாத்திட்டு இருக்க. ஆனா அந்த குழந்தைகள் நிஜமாக அவரிடத்துல ஒரு பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா தெரியல. அவ அப்பாயி அவளுடைய குழந்தைகள் அவளுக்கு பாடம் சொல்றப்பதான் புத்தி வருது. அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் பண்றதா ரைட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மனசு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். என்ன பண்றது புரியல. தசரதர் ராமன்கிட்ட சொல்றார், ஏ ராமா நீ போகாத அப்படின்னார். நீர் தானே போக சொன்னேர் அப்படின்னார். நான் சொல்லல, வேண்டாம். சொன்னாலும் நான் பொய்யனா ஆயிட்டா பரவாயில்ல. அப்பாவானவர் கைகேயிக்கு வரம் கொடுத்திருக்க, நீங்க எப்ப வேணும்னாலும் கேட்டுக்கலாம். வரும் இப்படி கேட்டுவிட்டா காட்டுக்கு போகணும்னு. ஆனா உன்னை காட்டுக்கு போகணும்னு நான் சொன்னேன். இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்னும் சரீரத்துல உயிர் இருக்காது. ராமனை பார்க்காத போனா உயிர் இருக்காது. ஆகையால் நீ போக வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுமே. வரத்தை கொடுத்து அந்த வரத்தை சரி அமல்படுத்தாதான ஒரு நிலைக்கு வந்துடுமே. ஆனால் உங்களுக்கு உத்தமமான லோகங்கள் இல்லாமல் போயிடுமே. பரவாயில்லைன்ட்டு நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, இப்படி ராமனை பார்க்காமல் இருக்க முடியாது. நான் நீ போனியானால் என் சரீரத்துல வந்து பிராணம் போகும் அப்படின்னு. ஆனா ராமன் சொன்னார், அப்படி இல்லை, நான் 14 வருஷம் தான் போயிட்டு திரும்பி வந்துடுவேன், வேகமா போயிடும்னு. காலமானது எவ்வளவு வேகமா போறது. புது வருஷம் வந்தது வரக்குள்ள ஆயிடுது. மறுபடியும் புது வருஷம் வரப்போகுது. டைரியில 365 பக்கமும் எழுதிட்டோம். என்னடா ஆச்சுன்னு அவ்வளவு வேகமா ஆயிட்டு இருக்கு. காலமானது வேகமா போயிட்டு இருக்கு. நான் டிலே பண்ணினேன்னு இன்னும் டிலே ஆகும், நான் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சமாதானப்படுத்தி கிளம்பினேன். கிளம்பின பிறகு என்ன ஆச்சுன்னா ராவணையே பார்த்துட்டே இருக்க. அந்த தேர் எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்க. கடைசியில பார்த்து பார்த்து அவருடைய கண்ணானது அப்படியே போயிட்டு. அதுக்கப்புறம் ராமனை பார்த்த கண்ணு இன்னொன்னு பார்க்கல. அப்படியே இருந்துட்ட. 12 நாள் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு மேல அது வரைக்கும் கௌசல்ய பார்த்துட்டே இருந்தா. அங்க சுமித்திரிட்ட சொல்லி பார்த்துக்குவோம் சொல்லி ஒரு 5 நிமிடம் அந்த பக்கம் போனேன். சுமித்திர என்னன்னு தெரியல, தூக்கம் வந்துட்டு தூங்கிட்டார். கடைசியில ராமா ராமான்னு சொல்லிட்டே பிராணம் விட்டார். வேற விவகாரம் ஒண்ணும் இல்லை. இந்த விஷயம் அதற்கு பிறகு 3 நாள் எண்ணெய் கொப்பரையில போட்டு வச்சு அதுக்கப்புறம் பரதம் வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணி அவருடைய கர்மாக்கள்லாம் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் ராமன்கிட்ட சொல்லணும், ராமனை அழிச்சுன்னு வரணும்னு போறார் பரதர். போயிட்டு வந்த பிறகு லக்ஷ்மணன் பார்த்தார், வந்தார், எல்லாமே ஆச்சு. இது போல அப்பா காலமாயாச்சு, நீங்க எடுத்துக்கணும்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தார் பரதர். எனக்கு ராஜ்யம் கொடுத்தாச்சு, என் ராஜ்யத்தை நான் திரும்பி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதனால பரவாயில்ல வரலாம். அது சரியா இருந்தா தான் சொல்லணும். நம்ம வம்சத்துல வரக்கூடியதான வழக்கம் பெரிய பையனுக்கு தான், ஆகையால் உங்களுக்கு தான் உறுதி அதிகாரம் இருக்கு, நீங்க தான் வரணும். அதோட இல்லாம வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்க, ஆகையால் நீங்க வரணும், குரு வார்த்தையை தாண்ட முடியாது. இப்படி வரிசையா என்னென்னமோ ஆர்கியூமெண்ட் சொல்லி பார்த்தாரு. நான் ராமன் ஒண்ணு சொல்லிவிட்டார், உண்மைன்னு இருந்ததுன்னா அந்த சத்தியத்தை தாண்டப்படாது. நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டார் பரதர். நீங்க ராஜ்யத்துக்கு போங்க, நான் காட்டுக்கு போறேன். என்ன தெரியுமா, நான் அப்பா என்ன ஒரு பையன் ராஜ்யத்துல ஒரு பையன் காட்டல, அப்பா சொன்ன மாதிரியே இருப்போம். நான் காட்டுல இருக்கேன், நாங்க ராஜ்யத்தை அனுபவிங்க, ஏன்னா ஜனங்களுக்கு தான் இஷ்டம் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். எதுக்கும் வசிக்கல. அப்புறம் இது போல அப்பா காலமாச்சுங்கிற, எப்படி காலமானார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறா, இப்படியே ஆயிடுதுன்னு. அப்ப ராமன் சொன்னார், அப்பா பாருங்க அன்னைக்கே சொன்னார், ராமா உன்னிடத்துல இருக்கிற பிரீதி இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, நீ போயிட்டியானால் அதுக்கப்புறம் என்னால உயிரோட இருக்க முடியாதுப்பா, என் சரீரத்துல உயிர் இருக்காதுன்னு சொன்னார். நானும் அப்படி சொன்னேன், எனக்கும் அப்படித்தானேப்பா, உங்களை இல்லாம நான் பார்க்க முடியுமா அப்படின்னு. என்ன சின்ன வயசுல இருந்து என்ன வளர்ச்சியில 24 வயசு காட்டுக்கு போறப்ப, 12 வயசு கல்யாணம், அதுக்கப்புறம் 12 வயசு ராஜ்யத்துல இருந்தேன், 24 வயசு உங்களை விட்டு இல்லையே, எப்பொழுதுமே உங்களோட இருந்தேனே, நீங்க இல்லாத போனா எனக்கும் சிரமம் தான் அப்படின்னு. ஆனா என்ன ஆச்சுன்னா, அப்ப பரதன்கிட்ட சொல்ற, அப்பாவுக்கு என் மேல பிரேம ஜாஸ்தியா, எனக்கு அப்பா மேல பிரேம ஜாஸ்தியா யோசனை பண்ணியாடா பரதா. என்ன அவர் சொன்னபடி ராமன் போனவரே உயிர் இருக்காதுன்னு சொன்னார், நிஜமாவே உயிரை விட்டார். அவர் உயிரை விட்டாருங்கிற விஷயமும் தெரிஞ்சுன்னு நான் அப்படியே கல்லாட்டம் இருந்துட்டு இருக்கேன். பாத்தீங்களா, இப்ப நமக்கு அபிமானம் ஜாஸ்தியா, அவருக்கு அபிமானம் ஜாஸ்தியா? அது என்னன்னா, என்னுடைய இந்த இதயம் இருக்கு, அது இரும்பால செய்யறது போல இருக்கு. ஆனா எவ்வளவு கட்டம் வந்தாலும் மேலும் மேலும் தாங்கிட்டே இருக்க, அதுக்கு ஒரு இதுவும் கிடையாது போல இருக்கு அப்படின்னு அழற. அப்ப இதனால என்ன தெரியுது, யாருக்கு அபிமானம், அப்பாவுக்கு குழந்தை மேலதான் அபிமானம், அதான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த குழந்தைக்கு அப்பா மேல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லணுமா என்ன, ரொம்ப இருக்கு. ஆனா பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மேல எவ்வளவு அபிமானம் இருக்கோ, அந்த அபிமானம் குழந்தைகளுக்கு அப்பா மேல இருக்காது. அது எல்லாருக்கும் யூனிவர்சல் ஞாபகம் வச்சுக்கோ. உங்க குழந்தைக்கு மேல இருக்கிற அபிமானம் உங்களுக்கு ஜாஸ்தி, அதே மாதிரி உங்களுக்கு உங்க அப்பா மேல இருக்கிற அபிமானம் குறைச்சல் தான். அபிமானம் அவர் உங்க மேல வச்ச அபிமானத்தை விட உங்கள்கிட்ட அபிமானம் வச்ச அபிமானம் குறைச்சல். இது சாதாரணமாக. அதனாலதான் அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணிட்டு இருக்கா, எப்படிப்பட்டதான கஷ்டமா இருந்த போதிலும் தன் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு வேண்டியதான அத்தனை பதார்த்தங்களும் பண்ணி, தனக்கு கஷ்டமானாலும் தனக்கு காசு இல்லாத போனாலும் தான் அனுபவிக்க முடியாத போனாலும் அது குழந்தைகளுக்காக எல்லாம் பண்ணிட்டே இருக்கா. இப்படி இது எப்படி ரொம்ப அபிமானத்தோட பண்றாளோ, அதே மாதிரி உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைய நினைக்கிறார். பகவான் என்ன நினைக்கிறார், ஒவ்வொருத்தரையும் பிதாதி லோகஸ்ய சராசரஸ்ய, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் அவர் தான் அப்பா. அந்த அப்பாவானவர் எப்படி குழந்தைகளை காப்பாற்றி கொண்டிருக்காரோ, அவருடைய முன்னேற்றத்தையும் அவ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்பதற்காக முயற்சி ஒவ்வொரு அப்பாவும் பண்ணிட்டு இருக்காளோ, அதே மாதிரியே அப்பாவா ஸ்தானத்துல இருந்து கொண்டு பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, லோகபந்து. அதான் லோகானாம் ஜனகத்வா, உலகங்களை எல்லாம் உண்டு பண்ணினத்தினால் ஜனகோபமஹா பந்து நாஸ்தி, உலகத்துல ரொம்ப பெரியவர், நமக்கு ரொம்ப வேண்டியவர் யாரு, அப்பா. ஆகையால் பிதேவ புத்திரஸ்ய ரக்ஷணா, ஸ்ருதி சொல்றது. அப்பா எப்படி காப்பாத்துறாளோ அப்படி, ஹே பிராணா நீங்களும் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அதே விதமாக உலகத்தை எல்லாவற்றையும் ஒவ்வொரு பிராணியும் காப்பாற்றக்கூடியதான கருணையோடு இருக்கிறவர். ஆகையால் அவருக்கு என்ன பேரு சார், லோகபந்து. 2 அர்த்தம் சொன்னேன். உலகங்கள் எல்லாம் தன் வயிற்றுல வைத்து காப்பாற்றுகிறார், ஆகையால் அவர் லோகபந்து. அப்பாவானவர் குழந்தைகளை எப்படி காப்பாற்றி கொண்டிருக்காரோ, தன்னுடைய கஷ்டங்களையும் நட்டங்களையும்
பொருட்படுத்தாமல் தன் குழந்தைகள் சௌக்கியமா இருக்கணும் என்று எப்படி கருதி கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி காப்பாற்றுறதுனால பகவானுக்கு லோகபந்துன்னு பேர். அல்லது லோகானாம் பந்து கிருத்தியம் ஹிதாஹித உபதேசம் ஸ்ருதி ஸ்மிருதி லட்சணம் கிருத்தவான் இது லோகபந்து. பகவான் என்ன பண்ணியிருக்கார், உலகத்தை படைச்சுட்டு அப்படியே விட்டுல இவாள்லாம் முன்னுக்கு வர்றதுக்கு வழியை சொல்லியிருக்கார். ஏன்னா இவாளுக்கு ஒரு ஃப்ரீ வில்னு ஒண்ணு கொடுத்துட்ட. நீ பாட்டுக்கு இந்த உலகத்துல 100 வருஷம் ஆனந்தமா இரு, நடுனா தொந்தரப்படுத்த மாட்டேன், இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு தொந்தரப்படுத்த மாட்டேன். 100 வருஷங்கள் நீ வாழலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் தான் உனக்கு கொடுத்துருக்கேன். என்ன தெரியுமா, நான் ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாதிதயா என்ன அறியணும் நீ அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல நம்ம அனுப்பிச்சிருக்கார். அனுப்பிச்சோன்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, உலகத்தை அனுப்பிச்சிருக்கேன். கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் கை காது அத்தனையும் இருக்கு. உங்களை அறியணும்னு சொல்றேன். எப்படி அறியணும் தெரியல. சரி எனக்கு தான் தெரியல சார், தெரிஞ்சவாளை கேட்டிருந்தேன். அவளை கேட்டா அவளும் தெரியல, யாரை கேட்டாலும் தெரியலைங்கிறா. அப்ப எப்படிதான் அவர் அறியறது? சேர்ந்து அறியறதா தனித்தனியா அறியணுமா? சில கர்மாக்களை சேர்ந்து பண்ணணும், சிலது ஏகாந்தமா பண்ணணும். அதுக்காக இந்த குரூப் ஸ்டடின்னு படிக்கிற பத்திகளா அது படிப்பே இல்லை. ஏன்னா அங்க இருந்து குரூப் சேர்ந்து ஒருத்தர் டீச் ஆஃப்ட்டு இது என்ன கொஞ்ச நேரம் புத்தகத்தை பார்ப்பா, அதுக்கப்புறம் வேற ஊர்வம்பு தான் வரும். ஏகாந்தமாக படிக்கணும். அதே போல சில பேர் உறக்க மொட்டை மாடியில போய் உறக்க கத்தி படிப்பான், அப்பதான் நல்லா வருமா. அந்த வழக்கம் தப்பு. உள்ளூர மனசுல நாம என்ன வாசிக்கிறோமோ அந்த மனசுல நிக்கிறதான்னு பார்த்துட்டே வாசிக்கணும். அப்படி சிலதெல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். வெளியில போகும் பொழுது 2 பேர் 3 பேர் சேர்ந்து போனோம்னா போர் அடிக்காது. அதே போல சிலதை படிக்கிறது ஜபம் பண்றது இல்லை, 4 பேர் சேர்ந்து ஜபம் பண்ணினா அது ஜபம் இல்லை, அது வேற. அப்ப ஒன்னா சேர்ந்து பண்ண வேண்டியது, ஏகாந்தமாக பண்ண வேண்டியது ஜபமும் பாராயணமும் இவைகள்லாம். அதே போல தியானமும் இவைகள்லாம் ஏகாந்தமாக பண்ணணும். 10 பேர் சேர்ந்து பண்றதும் ஒரு பெரிய காரியத்தை பண்ணும் பொழுது அவைகளை பண்ணும் பொழுது ஒருத்தர் கலந்துட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அப்படி இருக்கிற காலத்துல யாருக்கும் தெரியலையே எப்படித்தான் இந்த உலகத்தை முன்னுக்கு வர்றதுன்னு தெரியலையேங்கிற பொழுது பகவான் பார்த்தாரா, அப்படியெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு எல்லோருக்கும் வழியும் நான் சொல்லித்தரேன், எப்படி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற வழி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வேதங்களை தயார் பண்ணினேன். அந்த வேதங்களுக்குள்ள மனுஷால் என்னென்னமாக முன்னுக்கு வரலாம்ங்கிற வழிகள் இருக்கு. அந்த வேதங்கள் தான் சொன்ன பிறகு ஜனங்கள்லாம் பார்த்தாலாம், இது சம்ஸ்கிருதத்துல இருக்கு, இது புரிகிற பாஷையில இல்ல, பாஷையை புரிஞ்சிருந்தாலும் விஷயம் புரியல, யஜ்ஞ யாகங்கள் பண்ண சொல்லியிருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல, எப்படி பண்றதுன்னு தெரியல. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஆத்துல சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியுமா? அதனால என்ன பண்ணினார், தானே அவதாரம் வியாசாச்சாரியராக பிறந்தார். அப்புறம் என்ன பண்ணினார், பல ரிஷிகளாக பிறந்தார். அநேக தர்மசாஸ்திரங்களை எழுதினார், ஸ்மிருதிகளை எழுதினார். வேதத்துல என்ன இருக்கோ அதுதான் ஸ்மிருதியில இருக்கு, வேற இல்லை. அப்ப என்ன பண்ணினார், அத்தனையும் ஸ்மிருதிகளாக ஆக்கினார். ஒவ்வொரு கர்ம சந்தியாவந்தனத்திலிருந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்க. நீங்க பண்ணக்கூடியதான பூஜையோ ஜபமோ ஹோமமோ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும், என்னென்ன பண்ணணும், எங்கே நிறுத்தணும், எல்லாம் பகவான் தான் தயார் பண்ணியிருக்க. அந்தந்த ரிஷி வேஷங்களோட இருந்து. அதே போல உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அர்த்தங்கள் நமக்கு சுலபமா புரியணுங்கிறதுக்காக பகவத்கீதையை பண்ணியிருக்கார். ஆகையால் ஸ்ருதி ஸ்மிருதிகள், இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல தானே பண்ணி ஜனங்களுக்கு வழியை காட்டிருக்கார். எப்படி முன்னுக்கு வர்றதுக்கு வழி தெரியலையே அப்படி. சார் அதெல்லாம் புத்தகத்தில் இருக்கு சார், படிச்சா புரிய மாட்டேங்குது. சில பேருக்கு இந்த புக் ரீடிங் ஹேபிட்டே கிடையாது. ஒரு 10 லைன் வாசிச்சா நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுக்கு அது போல மெடிசன் கிடையாது. அப்படி சில பேருக்கு படிக்கிறதுங்கிற வழக்கமே கிடையாது. அதுக்கு மேல எழுதுறதுங்கிற வழக்கம் கிடையாது. அந்த எழுதுறதுங்கிற வழக்கம் இப்ப கம்ப்ளீட்டா போக்கடிச்சுட்டோம். ஏன்னா இந்த இமெயிலும் எஸ்எம்எஸும் எழுதி பிஃபோர் யூன்னு B4 யூன்னு எழுதுறாங்க. என்ன பண்றது? எஸ்ன்னு வெறும் எஸ் தான் போடுறான். YES போடுற வழக்கம் என்னைக்கோ போயிடுது. ஸோ ஸ்பெல்லிங் எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுது, எழுதுறதே கிடையாது, விவகாரங்கள் மட்டும் அப்படி போயிடுது. அப்படிங்கிற நிலையில வரும் பொழுது பகவான் பார்த்தாராம், உங்களுக்கு படிக்கவும் வாய்ப்பு இல்லை, எழுதவும் வாய்ப்பு இல்லை, எப்படித்தான் வரும்
இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்ருதிகள் இப்படி நான் எழுதி கொடுத்தாலும் நீங்க அதை வச்சு முடியல. ஆகையால் என்ன பண்ணார், இதற்காகவே குருவை தயார் பண்ணி ருகாரோ சந்தகாரஸ்ய ருகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகார நிவர்த்தத்வா குரு நித்யபிதீயதே. இப்ப என்ன, காது ஒண்ணுதான், அது வழியாவது அடையுங்கோ அப்படின்னு எப்படி பண்ணணும், அவர் உங்க கட்டல அவர் பட்டு இப்படி பண்ணுங்கோ அப்படி ஸ்ருத்வா அந்நேபிய உபாசதே. அவ சொல்லும்படி இன்னும் தெரிஞ்சவாளை கேட்டு இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு வர அவளுக்கு மோட்சம் உண்டு. தேபி அதிதரந்தியேவா, யார் மற்றவர்களை பெரியோர்களை எப்படி பண்ணணும் என்று அறிந்து கொண்டு அவரிடத்துல அறிந்து கொண்டு யார் அதை அனுஷ்டானம் பண்ணுகிறாளோ அவளுக்கு நான் நன்மையை கொடுக்கிறேன். எந்த அளவுக்கு இறங்கி சகாயம் பண்ணார் பார்த்தீங்களா பகவான். ஆகையால் தான் பகவானுக்கு என்ன பேரு, லோகபந்து. லோகானாம் பந்து கிருத்தியம் ஹிதாஹித உபதேசம் ஸ்ருதி ஸ்மிருதி லட்சணம். ஸ்ருதிகள் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, இத்தனையும் பண்ணி ஜனங்களுக்கு அதை வரும்படி பண்ணி வழியை காட்டியிருக்கார். ஆகையால் மார்கதர்சி மகர்ஷி, எல்லோருக்கும் வழியை காட்டினவர் அந்த பகவான். ஆகையால் நம்ம அதை காட்டினாலும் நம்ம வேற வழியில போயிட்டு இருக்கோம். இப்படி பண்ணுப்பா க்ஷேமமா இருக்கலாம், இந்த பிறவை கடைசி பிறவியை அடுத்துக்கலாம், என்ன வந்து சேரலாம், மாயையை தாண்டலாம், இது என்னதான் சொல்ல முடியும். மாமேவ எப்பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. என்ன அடைஞ்சவாள் இந்த மாயையை தாண்டி இருக்கலாம், மாயையை தாண்டி என்னுடைய ஸ்வரூபத்தை அடையலாம், இனிமேல பிறவி இல்லாமல் இருக்கலாம், இத்தனையும் சொல்லியிருக்கார். ஆனா நாமெல்லாம் மட்டும் அந்த வழியில போகல. ஆனா அவர் மட்டும் அந்த வழி விடாம எத்தனை தப்பு பண்ணினாலும் எவ்வளவு சிரமங்களை இது பண்ணினாலும் ஆனா அவர் மட்டும் கருணாமூர்த்தியே எவர் ரெடி காத்துட்டே இருக்கார். ஒரு நாம சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பிடிச்சுக்கிறேன்ட்ட. நீங்க ஒரு செயலும் செய்யல, அவருடைய கருணையினால் தான் எல்லாம் செய்யப்படுகிறது. ஆனா அவரிடத்துல பக்தி, அவரிடத்துல ஸ்ரத்த நீங்க இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லா காரியமும் நடக்குங்கிற அபிப்பிராயத்துல அவருக்கு என்ன பேரு, லோகபந்து அப்படின்னு மூணாவது அர்த்தம். அதுக்கப்புறம் லோகநாத, பகவான் எப்படி இருக்கார், லோகநாதன். லோகைகி நாத்தியதே யாச்சியதே. உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளும் அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பகவான் இடத்துல தான் கேட்டுக்க. ஏன்னா மனுஷ இடத்துல கேட்டா கிடைக்க மாட்டேங்குது. மனுஷால் என்ன பண்றார், நீங்க ஒருத்தரை கேட்டீங்கன்னா ஓஹோ வழி தெரிஞ்சதா, அதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இடத்துல போயிட்டே இருக்கான். ஒவ்வொருத்தர் மனுஷாளுக்குள்ள உங்களை விட எனக்குத்தான் வேணுங்கிற அபிப்பிராயம் எவ்வளவு இருந்தாலும் போராதான ஒரு திருப்தி இல்லாத நிலை வந்து ஒருவர் போய் நான் இது போல ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் பண்றேன், என்கிட்ட ஐடியா இருக்கு, அது இருக்கு, சரி கொடுன்னு அவர் இண்டஸ்ட்ரி வச்சு விட்டார். இவர் என்ன பண்றது, உங்கள்கிட்ட காசு இருக்கு அதுதான் தான் வச்சு விட்டேன். லோகத்துல பாருங்க ஜனங்கள், அமெரிக்காக்காரன் என்னென்ன எல்லாத்தையும் நான் பேட்டன்ட் பண்றேங்கிறான். எதற்காக, இன்னொருத்தருந்து காசு கொடுக்கறதுக்காகத்தான். அதே மாதிரி ஜனங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு எவ்வளவு இருந்தாலும் போறாங்க, இன்னும் மேல வரணும், இன்னும் மேல வரணும், நல்ல புகழ் வரணும், நல்ல இது வரணும், காசு வரணும், கௌரவம் வரணும், இதுலயே இருந்துட்டு இருக்கானே தவிர தான் போனா போறதுன்னு சௌக்கியமா என்னத்துக்கு சகாயம் பண்ணணும் என்று நினைக்கிறவா ரொம்ப குறைச்சல். சதேஷு ஜாயத்தே சூரஹான்னு. ஆயிரக்கணக்கான மனுஷால் இருந்தா அதுல நூற்றுக்கணக்கான மனுஷால வீரனா இருக்கிறவன், பலசாலியா இருந்து கொண்டவன், இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான எண்ணம் இருக்கிறவன் ஒருவன் தான் இருப்பான். சஹசிரேஷுச்ச பண்டிதான்னு. ஆயிரக்கணக்கான மனுஷால் இருந்தா அதுல ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் இதை படிச்சு அதை புரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவன். அப்படி 1000 மனுஷாலா இருந்தாலும் 1000 பேர்ல ஒருத்தர் ரெண்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் வக்தா தசசஹசிரேஷு, அதை புரிஞ்சுட்டு கரெக்டா மனுஷாளுக்கு சொல்லி நிஜமாக தான் எந்த லாபத்தையும் எதிர்பாராமல் மனுஷாளுக்கு உண்மையை சொல்லணும், அவளுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும் என்று நினைக்கிறவன் 10,000த்துல ஒருவரும். அதுக்கப்புறம் யாருன்னா தாத்தா, அவளுக்கு காசையும் கொடுத்து சகாயம் பண்ணணும்னு நினைக்கிற பத்தில அவர் யாருன்னார், அஸ்திவா நவான்னர். அது போல இருக்க உலகத்துல இருக்கானா இல்லையா தெரியலேங்கிறார். அது மாதிரி ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றது, எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறதே தப்பு, மனுஷன் குறைச்சல். ஆனா
நாம தினமும் பகவான பிரார்த்தனை பண்ணிருக்கோம். என்ன? ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஹ. எல்லாம் சௌக்கியமா இருக்கணும் அந்த எண்ணம். அதனால்தான் பெரியோர்கள்லாம் முதல்ல இந்த எண்ணம் உனக்கு வரட்டும், அப்ப பகவான சீக்கிரமா அடைவாய். அபுத்திரா புத்திரன சந்து, புத்திரன சந்து பௌத்திரன. யாருக்கும் மனசுல கவலையே வேண்டாம். தேசோயம் க்ஷோபரஹிதா. இந்த உலகமானது யாருக்கும் கொந்தளிப்பு இல்லாமல் இருக்கணும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். எதுக்கு? பூஜை அப்புறம் இதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் சார். ஆகையால் எல்லோராலையும் போற்றப்பட்டு, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் எப்பொழுதும் கொடுக்க உதவி செய்ய ரெடியா இருக்கிறவர். ஆகையால் எல்லோரும் என்ன கேட்கிறா பகவான? அதான் அனுமார் கோயிலுக்கு போய் சுத்திட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, ஒவ்வொருத்தரும் சுத்திண்டே இருக்க ரொம்ப பக்தியோட வேகமா சுத்துறது. பாதத்துக்கு மேல பாதம் வச்சு நடுவில் இடம் இல்லாம சுத்துறா. நல்லா தான் இருக்கு. எதுக்குன்னு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். அகேன் சார் அனுமார் கிட்ட பண்ண அவருக்கே கல்யாணம் இல்லையன்னு ஒருத்தன். அப்படி கிடையாது. விவகாரம் என்ன? பிள்ளையாருக்குன்னு சொல்ற பண்ணிட்டு இருக்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன, எதற்காக ஒரு பகவானை பிரார்த்தனை பண்றதுங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லாத்துக்கும் எல்லாரும் நிறைவேறணுங்கிறதுக்காக பகவானை பிரார்த்தி கொண்டிருக்கோம். அதனால அவருக்கு என்ன? லோகநாதா. எல்லோராலையும் எல்லா விருப்பங்களும் போக்கப்படுவதற்காக பகவானை பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கார். அனுமார் நம்ம சொல்றோமே, இந்த அனுமார் ஈஸ்வர ஸ்வரூபம். அதனால அனுமார்னா அவருக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு நினைக்க விடாது. எதுக்கு சொல்ல வந்து லோகத்துல இப்படி சொல்றா, அது அப்படி இல்லை. சாட்சாத் ஈஸ்வரனுடைய அவதாரம் அந்த பகவான். அவர் ருத்ரமூர்த்தி. அந்த ருத்ரமூர்த்தி என்ன தெரியுமா? நான் ஆசுதோஷின்னு பேர் அவருக்கு. டக்குன்னு பலத்தை கொடுத்துருவாராம். ரெண்டு நாமா சொன்ன ஏகஞ்ச பில்வம் சலிலம் ஜெகிஞ்சது. ஒரே ஒரு பில்வம், அதை எடுத்துட்டு கொஞ்சம் ஜலத்தையும் விட்டு அந்த பரமேஸ்வரன் பில்லத்தை வச்சேன்னா சமர்ப்பிதம் சங்கரமூர்த்தி பக்தியா சவம் சகோட்யா சிவலோகமேதி அவளை கொடுத்துருவாராம் அவர். அப்படி பலதாதா, சீக்கிர பலதாதா பரமேஸ்வரன். அந்த அவதாரமாக அனுமார் இருக்கார். ஆகையால் அனுமார் வந்து நம்மகிட்ட இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டார். நீங்க கேட்டீரா கொடுத்துருவார், அது அரேஞ்ச் பண்ணுவார். அதனாலதான் அவருக்கு லோகநாதகான்னு. பகவானுக்கு லோகநாதகான்னு என்ன பேரு? எப்ப யார் எதை கேட்கிறாளோ அது கேட்கறது ரைட்டா தப்பா இதெல்லாம் பார்க்க மாட்டார். நீங்க கேட்டதுமே சரி கொடுத்துடு அப்படி. அதனாலதான் அனுமார் பக்தர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கார். அதே போல அடுத்தது பிள்ளையாருடைய பக்தர் லோகத்துல பார்த்துட்டு இருக்கும். மற்ற தெய்வங்களை கொடுக்காதான்னு சொல்லாதீங்க. மற்ற தெய்வங்கள்லாம் அது என்ன பண்றதா, அந்தந்த உருவத்துல அந்தந்த மூர்த்தி உங்களுக்கு அந்தந்த பலத்தை கொடுக்குது. ஆனா அனுமார் என்ன பண்ணுவார்? எதை கேட்டாலும் சரி கொடு, என்ன அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் ஜபம் பண்ணிட்டே இருக்காரு, விடாம ராமநாமம் பண்ணிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்காருன்னா அடுத்த பிறவையில அவர் பிரம்மதேவரா ஆகும்படி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சதுர்முக பிரம்மாவா ஆகும்படி அதுல பவிஷ்யத் புராணத்துல சொல்லியிருக்கு. அடுத்த பிரஜாபதி யாரு? இப்ப இரணிகர்பரா இருக்காரு, சதுர்முக பிரம்மாவா இருக்காரு. அந்த போஸ்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டார் அவர். எவ்வளவு உயர்ந்ததான ஒரு தபஸ். ஆனா இன்னும் பண்ணிட்டே இருக்காராம். என்னையா பண்ண போறீன்னு கேட்டா நான் பண்ணிட்டே இருப்பேங்கிற அவ்வளவு வசதி. அதனாலதான் சீக்கிரம் பலப்படாத. யார் ரொம்ப ஜபம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுடைய ஒரு வார்த்தை போறோம், அவளுடைய கருணா கட்டாட்சம் அப்படி பார்வை போறோம், நமக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியும். அப்படி அந்த பகவான் சர்வதா சர்வகாலம் ஜப்பேன இவத்த சம்சித்தி புரியாதன்யன் நவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சத்தை. பகவன் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கிறது, ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது உயர்ந்ததான ஒரு சாதனம். வேற மற்ற சாதனங்கள் பண்றீங்களோ இல்லையோ ஜபத்தை பண்ணிக்கொண்டே இருங்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சொல்றது அவ்வளவுதான். யார் கேட்கிறான்னு காயத்ரி ஜபத்தி படத்துல விவகாரங்கள் கொடுக்க. ஆனா இது என்ன அது என்னன்னு மட்டும் பேசிட்டு இருக்கான். ஆகையால் லோகத்துல எல்லோராலையும் கேட்கப்படுகிறார், யாசிக்கப்படுகிறவர். ஆகையால் லோகநாதா லோகை நாத்தியதே யாச்சதே. அதோட மட்டுமல்ல லோகானுபதபதி, அந்த உலகங்களை எல்லாமே தன்னிடத்துல சேர்த்துக்கிறார். எப்ப? பிரளய காலத்து. பிரளய காலம் வந்ததுன்னா எதுக்கு? பிரளய காலம்னா என்னது, எதற்காக வந்திருக்கு? உலகத்தை ஏன் அழிக்கணும் பகவான், உலகத்தை ஏன் பிறக்க வைக்கணும், ஏன் உண்டு பண்ணணுங்கிறதுக்கு பதில் வந்தாச்சு. நாமெல்லாம் மாயையில இருந்தோம், மாயையில மங்கி கிடந்தோம், புண்ணிய பாப கர்மாக்கள்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். புண்ணியத்துக்கு பலம் வேணும், பாபத்துக்கு பலத்தை கொடுக்கணும். அதற்காக பிறவையை கொடுத்தார்.
புண்ணிய பாபங்களை பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அனுபவித்துக் கொண்டே இருக்க பகவானை அடைஞ்சு நாம் மோட்சத்தை அடையலாம். மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கார்? உலகத்தை உண்டு பண்ணினார். ரைட். அது உங்களை அப்பப்ப காப்பாற்றி இருந்தா தானே நீங்கள் மோட்சத்துக்காக பிரயத்னம் ஆட்டால அடைஞ்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சிரவணம் மனநம் நீதியாகவும் இவெல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கணுமேங்கிறதுக்காக காப்பாத்துறார். ஆனா விவகாரம் இதான் எடுத்துங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் இத்தனையும் பண்ணிட்டு இருந்தா வேதாந்தத்தை பார்த்து பகவானை அடையிறதுங்கிற வழி இல்லாமல் லௌகிகமான வழியில திருப்பியும் எந்நேரமும் காசு பணமும் புகழ் பதவி இதுலயே சுத்தி கொண்டிருக்கானே ஒழிய பகவான் இடத்துல போய் சேரல. அப்ப என்ன பண்ணணும்? இப்படி இருந்துட்டு இருக்காளே இவாளை என்ன பண்ணணும்? ஒரு குழந்தை படிக்கிறதே இல்லை, எந்நேரமும் துஷ்ட சங்கமா இருக்கான். அவன் எப்படி தெரிஞ்சு அடிச்ச போகுமா? அடிச்சா ரொம்ப அடிச்சா அவன் என்ன பண்ணுவான்னா வீட்டை விட்டு போயிட போறான். அவ்வளவுதான் பண்ணுவா. அப்ப என்ன பண்றது? அவளை திருத்தறதுக்கு வழி என்ன? இந்த இடமே விட்டு விட்டு டோட்டலா புதுசான இடத்தை கொண்டு போகணும். அப்ப என்னாச்சுன்னா அங்கே இந்த துஷ்ட சங்கம் இல்லை பாருங்க, ஆகையால் கொஞ்ச நாளைக்கு சரியாகும். ஸோ இதை ரொம்ப பேர் சொல்றா, சைக்காலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றா, வேற இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க சார். அதே போல ரொம்ப துன்பம் இருக்குமே ஆனால் அந்த பரிசரங்கள்லயே நம்ம இருக்குமே ஆனால் ஒவ்வொன்றும் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலையே எடுத்து விட்டு வேற ஒரு இடத்துக்கு புதுசா போயிட்டு வாங்க. ஒரு 10 நாளோ 20 நாளோ ஒரு மாதமோ போயிட்டு வாங்க. இதெல்லாம் மறந்து விடவும். அவனா அவ்வளவு சீக்கிரமா மறந்துமா என்ன? அங்கே போனாலும் இதான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பான். விவகாரம் என்னென்ன ஓரளவுக்கு உபயோகப்படும். ரொம்ப துன்பம் வறுமையானால் பழைய விஷயங்கள்லாம் பார்க்காம இருப்பதுக்காக பண்ணிட்டு இருப்போம். இப்படி என்ன பண்ணணும்? புதுசாக ஒன்றும் தயார் பண்ணணும். புதுசாக தயார் பண்ணமையானால் என்ன பண்ணணும்னு பழசை இடிச்சா தான் புதுசு வரும். பழைய வீடு இடிச்சா தான் பொழுதா அழகா மாடானா நீங்க கட்டிக்கலாம். கிராமாந்தரத்துல போய் ஒரு வீடு வாங்கிவிட்டேன்னா அது அழகா கட்டணும்னு என்ன பண்ணா கம்ப்ளீட்டா மேலோட முழுக்க அழிச்சுவிட்டு அதுக்கு மேலதான் பண்ணிடும். அதே மாதிரிதான் உலகங்களை எல்லாம் முழுக்க அழிச்சுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றார்? அதுக்கு மேல புதுசாக இன்னொரு உலகத்தை தயார் பண்றார். அந்த உலகத்துல உங்களை பண்றார். அப்பாவது நல்லவர்களோட சேர்ந்து சத்சங்கத்தை மறுபடியும் ஒண்ணுக்கு வரையலான்னு பாக்குறாரு. ஸோ உலகத்தை அழிக்கிறதுக்கு பகவான் எதுக்காக அழைக்கிறார்? நமக்கு ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் வேறொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த சந்தர்ப்பத்திலையாவதும் நாம் நல்ல வழிக்கு போகலாமா? அவருடைய கருணையை பார்க்கணும். ஆகையா அந்த பகவான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு லோகபந்து லோகானு உபதபதி. அதுக்கப்புறம் ஆசாஸ்தே என்ன பண்றார்? இந்த உலகத்துக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கலாம்னு அப்பப்ப யோஜனை பண்ணிட்டே இருக்காராம். ஆசாஸ்தேன்னா நம்ம இது வேணும் அது வேணும் அப்படின்னு விருப்பப்படுறோமோ இல்ல. ஆசாஸ்தேயம் யஜமானோசௌ ஆயுராசாஸ்தே. வாத்தியார் சொல்றாரு உங்களுக்கு அக்னி காரியம் பண்ணும் பொழுது பக்கத்துல அக்னி இருக்கு, அந்த அக்னி விட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றார். இந்த எஜமானன் ஆசாஸ்தேயம் யஜமான ஆயுராசாஸ்தே, நீண்ட நாள் வாழணும்னு நினைக்கிறார். புத்திரகாமாசாஸ்தே, நிறைய குழந்தைகள் வேணும்னு ஆசைப்படுறார். அதுபோல இது பணத்தை வேணும்னு ஆசைக்கிறார், நிறைய தானியங்கள் வேணும்னு ஆசைப்படுறார். அப்படின்னு ஒவ்வொன்னா அக்னி பகவானுக்கு சொல்றார். அவர் சொன்னா அக்னி பகவான் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு வரோம். அதனால அப்படின்னு சொல்லு. இது ஒரு மந்திரம் சாதாரணமா நம்ம அப்பப்பா காதல விழுந்துட்டு இருக்கு எதிர்வேதத்துல மந்திரம். அது மாதிரி நீங்க எப்பொழுதுமே சௌக்கியமா இருக்கணுங்கிற ஆசையானதும் உங்களுக்கு எல்லா வசதிகளும் வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறார், அவர் ஆசைப்படுகிறார். ஆகையாலும் லோகநாதா லோகானு அபீஷ்டே ஈஷ்டே இதிவா லோகநாதா, உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது லோகநாதா. இந்த லோகநாதா நாத்திர யாச்சாயா நாத்திர அனுதா உபதாபே நாத்திர ஆசாசே அப்படின்னு பல அர்த்தங்கள்ல இந்த தாத்து இருக்கிறதுனால அநேக அர்த்தங்கள் சொல்லும். அதுக்கப்புறம் மாதவா அடுத்ததான நாம மது குலத்துல பிறந்தாராம். அதனால அவருக்கு என்ன பேரு? மாதவா. மான்னா லட்சுமி, இந்திரா, லோகமாதா, மா ரமா, மங்கள தேவதா அப்படின்னா மான்னா லட்சுமி. லட்சுமிக்கு ஆத்தக்காரர் மாதவா. அப்படி யார நினைச்ச மாத்திரத்தினால மகாலட்சுமி உங்க ஆத்துல வாசம் பண்ணிட்டே இருப்பாளோ. மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தா மகாலட்சுமி வர்றது கட்டம். மகாவிஷ்ணுவுக்கு 2 துளசி போட்டேன்னு வச்சுக்கலாம், அவர் பாத்துல ஓடி வந்துருவாங்க. ஏன்னா அவர் இருக்காரு இல்லையோ, ஆத்துக்காரன் இடத்துல தான் இருக்கணும்.
அப்ப எல்லாத்தையும் கொட்டிட்டு இருப்பா. ஏன்னா மகாவிஷ்ணு அங்க இருக்கார், பூஜை பண்ணப்படுகிறார். அதனால சுலபமான வழி என்ன, பகவானை தியானம் பண்ணி அவருடைய பாதங்களை 2 துளசி தளமுல செய்யன்னு பாடியிருக்காரோ இல்லையோ, அது மாதிரி அப்படி பாடினீங்கன்னா 2 துளசியை போட்டு நமஸ்காரம் பண்ணேன்னா மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். அப்படி ஒண்ணு. அவரே மது குலத்துல பிறந்ததுனால அவருக்கு மாதவஹான்னு பேர். இன்னொன்னு மாம் சித்தவரத்தையும் தவதி, சித்தத்துல இருக்கக்கூடியதான கெட்ட எண்ணங்களை வெகு தூரமாக அனுப்புறார். அதனால மாதவா. மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள், பழைய வாசனைகள், அவைகள்லாம் தூரக்க போகும்படி பண்றாராம். ஐயால் மாதவா. இப்படி மாதவாங்கிறது அழகா பார்த்தோம். அடுத்த கடைசியில பக்தவத்சலா, பக்தாவதத்துல ஒரு வாத்சல்யம் வச்சுட்டு இருக்காரு. வாத்சல்யம்னு என்னது? இத நிஜமாக வார்த்தையில சொல்றதை விட நீங்க கண்ணால பார்க்கணும் அந்த வாத்சல்யம். வத்சம்னு சொன்னா கண்ணுக்குட்டி, வத்சம்னு சொல்ற பதத்துக்கு கண்ணுக்குட்டின்னு பேர். இந்த அம்மா மாடு இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த கண்ணுக்குட்டியை பார்த்ததுமே அதுக்கு என்ன ஒரு சந்தோஷமோ தெரியாது. இந்த கண்ணுக்குட்டி வாழை தூக்கிட்டு ஓடும் அம்மா கிட்ட. போட்டதுமே அம்மா என்ன பண்றது, அதுக்கு பாலை கொடுக்கறது. பாலை கொடுத்து சும்மா நிற்கப்படாது, அதோட உடம்பெல்லாம் நக்கிண்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கணும். அந்த குழந்தைங்க ஒன்றும் ஒரு தூசி இருக்கும், அது என்ன பண்ணோம் தெரியாது. அதை உடம்பெல்லாம் நக்கி அதை அப்படியே சந்தோஷமா அதை தொட்டு அது பால் சாப்பிட வரைக்கும் வச்சுட்டு அப்படி அதையே பார்த்துட்டு இருக்கோம். அந்த குழந்தை பால் சாப்பிடும் பொழுது அதையே பார்த்துட்டு இருக்கோம். பொம்மையில நீங்க பார்த்துருப்பேன் விவகாரம் என்ன, அது மாதிரி அந்த கண்ணுக்குட்டியின் இடத்துல அதுக்கு சௌக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு அதையே பார்த்துட்டு அதுக்கு சாயம் பண்ணிட்டு இருக்கல்லவா. இதுதான் வத்சலம்னு. அதான் நம்ம வாத்சல்யம்னு சொல்றோம். குழந்தைகளிடத்துல அபிமானம், நிரதிசயமான வேற எதையும் எதிர்பாராமல் இருக்கக்கூடியதான அபிமானத்துக்கு வாத்சல்யம்னு பேர். அந்த குழந்தைகள் இருக்கக்கூடியதான வாத்சல்யம் இருக்க, அந்த வாத்சல்யம் பக்தார்களை வச்சுட்டு இருக்காராம் பகவான். ஆகையால் அவருக்கு பக்தவத்சலஹா அப்படின்னு விசேஷமாக பகவானுடைய நாமக்களை பார்த்தோம். அதற்கு பிறகு சுவர்ணவர்ணோ ஹேமங்கோ வரங்கச்சந்தனங்கதி வீரஹா விஷமசூன்யா கிருதாசீதஜலஸ்சலஹ அப்படின்னு அழகான நாமக்கள். இதுவரைக்கும் பரதத்துவத்தை சொல்லக்கூடிய நாமக்களை கேட்டோம். இனிமேல் பகவானுடைய உருவத்தை சொல்லக்கூடியதான நாமக்கள். உருவம் இல்லாதான் அவர் யாரு, ஹஹா கிம் எது கத்து பத உத்தமம் லோகபந்து, எதை கண்ணுக்கு தெரியாதான ஸ்வரூபமாக மனசால மட்டும் நினைக்கக்கூடியதான உருவத்தை பார்த்தோம். இப்ப கண்ணாலையும் மனசால ஊகித்துக் கொண்டு இப்படி இருக்கிறார் என்று நாம் நினைச்சுண்டு பார்க்கக்கூடியதான உருவம் ஸ்தூல உருவம். அதை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் சுவர்ணவர்ணோ ஹேமாங்கான்னு சொல்லியிருக்கேன்.